Welcome back to Ram Solly. Today நம்ம இன்னைக்கு பார்க்க போற விண்டோஸ் ட்ரிக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர்கே ப்ரெஸ் பண்ணுங்க. ரெண்டு ஆப் ஓப்பன் ஆகும். இதில் ncpa.cpl டைப் பண்ணுங்க. ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதில் வந்து கான்ஃபிகரேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. வேல்யூ 1.0 Gbps ஃபுல் டூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. கீழே ஓகே பட்டன் இருக்கும், கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஸ்பீடப் ஆயிருக்கும். லேப்டாப் கீபோர்டில் லைட் எப்படி ஆன் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் ஏதோ ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. பட் அது உண்மை இல்லை. கீபோர்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைட்டை நீங்கள் ஆன் பண்ண முடியும். சில லேப்டாப்பில் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆன் பண்ண முடியும். கீபோர்ட் லைட்டை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் அந்த லைட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, எனபிள் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லாமல் வைரஸ் எல்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது. கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க. ரெண்டு ஆப் ஓப்பன் ஆகும். இதில் எம்ஆர்கி டைப் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணுங்க. எஸ் கிளிக் பண்ணுங்க. நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் டைப் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் வைரஸ்லாம் ஷோ ஆகும். அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ண அப்புறம் வெல்கம் ஸ்க்ரீன் வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் சம்டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணலன்னா, ஸோ உங்கள் கீபோர்டில் நீங்கள் வந்து சடனாக வந்து Ctrl-Alt-Delete ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண அப்புறம் டேரெக்டாக லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வெல்கம் பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும்.